என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச வருகிறேன். ரிலாக்ஸ் ராம்ஜி சேனலை தொடர்ந்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற, பாராட்டி கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டில் எந்த பாட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொரு தருணத்துலேயுமே நமக்கு எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு, கேவி மகாதேவன் சார் பாட்டு, இளையராஜா சார் பாட்டு அப்படிலாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் சில சமயங்கள் அந்த பாட்டு நமக்கு முன்னாடி நிற்கும். ஏன் இது என்ன இந்த பாட்டுக்கு அப்படின்னு இருக்கும். அப்படி 70களுடைய கடைசியிலேருந்து 80களுடைய காலத்தில் 90கள் வரைக்கும் சக்கை போடு போட்ட ஒரு இசையமைப்பாளர் டி ராஜேந்தர். டி ராஜேந்தருடைய பாட்டு அப்படின்னு அந்த கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், இது டி ராஜேந்தர் பாட்டுங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல தேவையே இல்லை. அந்த பாட்டினுடைய ஸ்டைல், அந்த பாடலுடைய வரிகள் இதெல்லாம் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மைதிலி என்னை காதலி அப்படின்னு ஒரு படங்க. நான் காரைக்குடியில் இருக்கும்பொழுது பாண்டியன் தேட்டரில் இந்த படத்தை பார்த்தேன். 18 தடவை பார்த்தேன் பாண்டியன் தேட்டரில். அந்த மைதிலி என்னை காதலிக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அன்றைக்கி பார்த்தா டிஎம்கே கூடி கட்டி டி ராஜேந்தர் பேனர்லாம் வச்சு, கலைஞர் பேனர்லாம் வச்சு பயங்கர கூட்டம். பார்த்தா ஏடிஎம்கே கரை வெட்டி கட்டியிருந்தவங்க எல்லாம் கூட அந்த வந்திருந்தாங்க. அப்போலாம் டிஎம்கே கரை, ஏடிஎம்கே கரை, காங்கிரஸ் கரை வேஷ்டி அவ்வளோதான் தெரியும் இல்லையா. இன்றைக்கி எந்த கரை வேஷ்டி யார் கட்டியிருக்கா, அது என்ன கட்சின்றதே நமக்கு தெரியல. அவ்வளோ கட்சி முளைச்சிருச்சு. டி ராஜேந்தர் சாருடைய படத்துக்கு அப்படி ஒரு கூட்டம். பாக்யராஜ் சார், டி ராஜேந்தர் சார் அப்படிங்கிற மாதிரியான சமநிலையாக பாவித்து கொண்டாடியவர்கள் தான். பாக்யராஜ் படத்தையும் ரசித்து கொண்டாடுவாங்க, டி ராஜேந்தர் சார் படத்தையும் கொண்டாடுவாங்க. பாக்யராஜ் சார் எம்ஜிஆர் ஆளு அப்படின்னு இருக்கும், டி ராஜேந்தர் கலைஞர் ஆளுன்னு இருக்கும். ஆனால் பாக்யராஜ் படமும் பிடிக்கும், டி ராஜேந்தர் படமும் பிடிக்கும்னு மக்கள் கொண்டாடிட்டு இருந்த ஒரு அற்புதமான காலகட்டத்தில் வந்த படம் தான் மைதிலி என்னை காதலி. ஒவ்வொரு பாட்டையும் மனுஷன் எப்படி இளையராஜா சார் மாதிரிங்க 8 பாட்டுனா 8 பாட்டையும் ஹிட் ஆகி கொடுத்துருவார். அந்த 8 பாட்டையும் வெரைட்டியாக செய்வாருங்க. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடித்த பாடகர் நிறைய பேரெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. ஜாலி ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு பாடகர், அவரெல்லாம் கூட பயன்படுத்தியிருக்காரு. சசிரேகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான குரல் கொண்ட பாடகியை டி ராஜேந்தரும் இளையராஜா சாரும் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி வேறு யாருமே பயன்படுத்திக்கலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு உண்டுங்க. உங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த மைதிலி என்னை காதலியில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்படி அலைகள் ஓய்வதில்லை படத்தில் தரிசனம் கிடைக்காதா என்மேல் தரிசனம் கிடையாதா அப்படின்னு சைலண்ட் மியூசிக்கில் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பொயில்லை நெஞ்சுக்குள் பூவளத்தேன் கடகடகனு உதவிலாம் வருமா. அதுபோல் டி ராஜேந்தர் சாரும் அந்த முயற்சியை எடுத்திருப்பாருங்க இந்த படத்தில். தண்ணீரிலே மீன் அழுதாள் கண்ணீரை தான் யார் அறிவார் எஸ்பிபி பாடியிருப்பார் டி ராஜேந்தருக்காக. ஆனால் இப்போ நம்ம கேட்க போகிற பாட்டு தண்ணீரில் மீன் அழுதாள் பாட்டும் கிடையாது, தரிசனம் கிடைக்காதாவும் கிடையாது. இந்த படத்தில் அமலா நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா. அமலாவை நமக்கு அறிமுகப்படுத்திய டி ராஜேந்தருக்கு ஃபஸ்ட் யார் நன்றி சொல்லணும்னாக்க நாகார்ஜுன் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாகார்ஜுனுக்கு இன்றைக்கி அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு லைஃப் டைம் பார்ட்னராக, ஒரு வாழ்க்கை துணைவியாக அமலா கிடச்சிருக்காங்க நாகார்ஜுனாவுக்கு. நமக்கு ஒரு கனவு தேவதையாக, ஒரு கவர்ச்சியே இல்லாத ஒரு தேவதை, ஒரு அழகான பாந்தமான ஒரு தேவதை, ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க அமலா. அது ரஜினியோடு நடித்த படமாக இருந்தாலும் சரி, கமலோடு நடித்த சத்யா பேசும் படமாக வெற்றி விழா மாதிரியான படங்களாக இருந்தாலும் சரி, யார் கூட நடிச்சிருந்தாலும் சரி, அமலா பேரழகிங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனாக்கா இன்றைக்கி கூட நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கனாக்கா நாகார்ஜுன் கோச்சிக்கிட்டோம் ஐ லவ் யூ அமலா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அந்த அமலாவுடைய முதல் படம் தான் மைதிலி என்னை காதலி. இந்த படத்துக்கு பரதமும் தெரிந்திருக்கிற ஒரு நடிகை வேணுங்கிறதுனால கலாட்சேத்ராவில் போய் டி ராஜேந்தர் தேடும்போது அமலா கண்ணில் பட்டு அமலாவை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தார் டி ராஜேந்தர் சார். இந்த படத்தில் ஒரு பாட்டு, சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு
ரொம்ப கஷ்டமான பாட்டுங்க, நம்மளாலலாம் பாட முடியாது. அந்த பாட்டுக்கு வந்து பாடலுடைய ஆரம்பத்தில் ஒரு ஹம்மிங் பண்ணியிருப்பார். நம்மளால வராதுங்க. அந்த ஹம்மிங் வரும்போதே அது ஒரு பூபால ராகம். அந்த ஹம்மிங் வரும்போதே அப்படியே சூரியன் மஞ்சள் அப்படியே தக 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 தகன்னு அப்படியே இருக்கும். அமலாவுடைய டான்ஸுடைய அந்த இது ஆரம்ப ஸ்டெப்ஸு அப்படியே எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சூரியனுடைய வெளிச்சக்கதிர்கள் நிறையா இருக்கும். கோவிலுடைய செட்டப்பு, கடற்கரை ஓரம், அப்படி இப்படின்னுலாம் அதுக்குள்ளார அவரு கேமராமேன் வேறையா, அதுக்குள்ளார ஒரு 15 ஷாட்ஸு இந்த ஆலாமனையிலேயே பண்ணிடுவார் அவர். திட்டாதீங்க மக்களே, எஸ்பிபி அளவுக்குலாம் நம்மளால் பட முடியாது. அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து நிற்பார். சூரிய வெளிச்சம், அமலாவுடைய க்ளோஸ்அப் ஷாட் அப்போ தான் வரும். டங் அப்படின்னு ஒரு தபேலா வரும். சலங்கையிட்டாள் ஒரு மாது அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம். அப்பதான் ஆரம்பிக்கும். சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம். இதெல்லாம் யாருது? டி ராஜேந்தர் ஸ்டைல்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு. என்ன சொல்றாரு பாருங்க இதுல. அவள் விழிகளில் ஒரு பழரசம். பழரசம்னு என்ன? பிடிச்சா தானே சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? பிடிச்சாதான் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கண்கள் பழரசமா, அதை காண்பதில் எந்த பார்த்தாலே சந்தோஷம்டான்றோம்ல, அதை சொல்றாரு. அதை காண்பதில் எந்த பரவசம், ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம். இந்த பாட்டில் வந்து ஆதிக்கம் செலுத்துவது வந்து மிருதங்கமாக தான் இருக்கும். மிருதங்கம், அப்புறம் தபேலா வந்துடும். அப்படியே கர்நாடக சங்கீதத்தோடையே இந்த பாட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். தத்தத்ததகிமி தத்தத்ததகிமி தத்தத்ததமிதோம், தத்தத்ததகிமி தத்தத்ததகிமி தத்தத்ததமிதோம், தா உலஜிந்தரி தா தது உலஜிந்தரி தை தத்தகி அப்படி. அதுக்கு அடுத்தாப்புல வரியை பாருங்க. என்ன வரி ராஜேந்தர் சார் எழுதியிருக்கிறாரோ, அவர் தானே கேமராமேன், டைரக்டர். அதை அப்படியே ஸ்க்ரீன்லேயும் நமக்கு கொண்டு வர காமிப்பாருங்க, அதே காட்சிப்படுத்துவார். இப்போ தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ, அமலாவோட கண்களை காமிச்சிருவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மேலே மீன்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. தடாகத்தில் மீன் இன்று காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ. அதுக்கப்புறம் பாருங்க. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் கண்களோ. டகடாய் மிருதங்கம். காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்து கிளி, நந்தவனத்து கிளியம். காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்து கிளி கால்கள் முளைத்ததென்று நடை போட்டாள். ஜதியின் அழகினிலே ரவி இவள் நனைந்திடவே. எப்படி? ஜதி என்கிற மழையில ரதி இவள் நனைகிறாளாம். ஜதி என்னும் மழையினிலே ரதி இவள் நனைந்திடவே. ஐயோ, இந்த வரியை பாருங்க. அதில் பரதம் தான் துளிர் விட்டு பூ போல பூத்தாட மனம் எங்கும் மனம் வீசுது, எந்த மனம் எங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு.
இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு மசூதி மாதிரி காமிக்கிற ஒரு செட்டு போட்டிருப்பாரு. மும்தாஜ் பேகம் மாதிரி அமலாவுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் மாதிரியான ஒரு ட்ரெஸ் மேக்கப் அப்படி இருக்கும். மிதோ அப்படின்லாம் வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தாக்கா இஸ்லாமிய ஸ்டைலில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு கேரள ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான மிருதங்க வாத்தியம் வந்து கேரள ஸ்டைலில் இருப்பாங்க ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரியான கேரள பாணி செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அப்போ இருக்கிற வரிகள் என்னென்னா, சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற அதுதானே உன் கண்ணம், மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம். மேகத்தை மணந்து கொள்வதற்காக வானத்தில் சுயம்பரம் நடக்கலாம். அதுதான் வானவில்லோட அந்த வர்ண ஜாலங்கலம். சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற அதுதானே உன் கண்ணம், மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம். அடுத்தாப்புல அந்த இடையின் பின்னழகில் அப்படின்னு சொல்லுவாருங்க. இடையின் பின்னழகில் 2 கூடத்தை கொண்ட புதிய தம்பூராவை மீட்டி சென்றாள். இதே பாட்டு இந்த இதுல வந்திருக்கும். வசந்த காலங்கள், வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், அதுல வரும் அப்படின்னு வருதா. அதுல வந்து கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா அம்மம்மா அப்படின்னு வருதா. அப்ப நூல் தாக்கும் இடையாள் கால் பார்த்து நடக்க நெளிகின்ற வடிவம், மத்தாளத்தை போலே தேகத்தை ஆக்கி குழல் கத்தை ஜாலம். பின்பக்க பிருஷ்டம் அந்த பகுதியை வந்து மத்தாளமா சொல்லியிருப்பாரு. இதுல தம்பூராவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இடையின் பின்னழகில் 2 கூடத்தை கொண்ட புதிய தம்பூராவை மீட்டி சென்றாள். எப்படி பாருங்க, கலை நீலா மேனியிலே சூளை பாலா சுவையை கண்டேன். சுளை பல சுவையை கண்டேன் சொல்லலைங்க, சுளை பலா சுவை. எப்படி சுளை பலா சுவை கண்டேன் அப்படிங்கிறாரு. அந்த கட்டுடல் முட்டுடல் உதிராமல் சதிராடி மதிதன்னில் கவி சேர்க்குது, எந்தன் மதிதன்னில் கவி சேர்க்குது. எஸ்பிபி சார், டி ராஜேந்தர் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடகர். எஸ்பிபி வச்சு தான் நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாடுவார் அவர். அப்படின்லாம் விளையாட விடுவார் எஸ்பிபி சார். அதுல கலை நீலா மேனியிலே சூளை பாலா சுவையை கண்டேன், அந்த கட்டுடல் முட்டுடல் உதிராமல் சதிராடி மதிதன்னில் கவி சேர்க்குது, எந்தன் மதிதன்னில் கவி சேர்க்குது. டங் 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 சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம், ஒரு பொன்மானை நான் காண ததகிமிதோ, ஒரு அம்மானை நான் பாட தகதிமிதோ. ஐயோ, டி ராஜேந்தர் பாடல்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படி 2K கிட்ஸ் டி ராஜேந்தர் பாடல்களை கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் லவ் ஹார்ட்டின்லாம் விட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது இன்ஸ்டாலெலாம் நீங்கள் பதிவு பண்ணுறீங்கல்ல, டி ராஜேந்தர் பாடலை எடுத்துக்குவீங்க. ஏன்னா அவ்வளவு காதல் ததும்பக்கூடிய, காதல் வலியையும் காதல் சுகத்தையும் சொல்லக்கூடிய வரிகளுக்கு சொந்தக்கார பாடலாசிரியர் தான் நம்ம டி ராஜேந்தர் சார். சிம்புவுடைய அப்பா அண்ணா கொக்கா